டியூஸ்டே ஈவினிங் யூஸ்வலாக பேபியோட நேப் ஆஃப்டர்நூனில் தான் இருக்கும். பட் அன்னைக்கு ஈவினிங் தான் தூங்கினாங்க. ஸோ அவங்க தூங்கும் போதே டின்னர் ரெடி பண்ணலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டின்னருக்கு சப்பாத்தி சோயா சங்க் கிரேவி பிளான் பண்ணினேன். கூடவே 2 எக் பாயில் பண்ணிட்டு சோயா சங்க் ஒரு 3 மினிட்ஸ் பாயில் பண்ணி ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல சப்பாத்தி அப்படின்னாலே தக்காளி தொக்கு இல்லைன்னா உருளைக்கிழங்கு குருமா, இது தவிர நான் வேறு எதுவுமே ரெடி பண்ணது கிடையாது. பட் இப்போல்லாம் ஒன்று சோயா சங்க் கிரேவி வீக்லி ட்வைஸ் ரெடி பண்ணிக்கிறது, இல்லைனா மந்த்லி ஒன்ஸ் ஷாப் போனாலே மேண்டேட்டரியா ஒரு பன்னீர் பேக்கெட்ஸ் வாங்கிப்பேன். பட் பன்னீர் வந்துட்டு நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். நம்ம கிரேவியா ரெடி பண்ணி வச்சா கூட கிரேவி எடுத்துப்பாங்க, பன்னீர் கியூப் வந்துட்டு அவாய்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால மந்த்லி ஒன்ஸ் பன்னீர் பட்டர் மசாலா, வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் கூட வந்துட்டு சோயா சங்க் கிரேவி வந்து ரெடி பண்ணி வச்சுப்பேன். இதுக்கு தேவையான மசாலா மிக்ஸி ஜார்ல கம்ப்ளீட்டா அரைச்சு எடுத்துக்க போறேன். ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய், கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆனியன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே நல்லா சாட்டே பண்ணி ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல அரைச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். மிக்ஸி ஜார்லேயே ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், அதுக்கப்புறம் கேர்டும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதே பேனில் கொஞ்சமாக ஆயில், பட்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர், ட்ரை பண்ணி வச்சிருக்க சோயா சங்க் ஆட் பண்ணி லைட்டாக சாட்டே பண்ணி ஒரு 1 மினிட்க்கு சாட்டே பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ கிரேவிக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில், இது கூடவே நான் சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சிருக்க மசாலா ஒரு 3 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சாட்டே பண்ணி வச்சிருக்க சோயா சங்க் ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு எந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி தேவையோ அந்தளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொதி வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு பட்டர் க்யூப் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்பாத்தி மாவு தேய்ச்சி வைக்கணும்னு யோசித்தேன். பட் மறந்துட்டேன். ஸோ குக் பண்ணதுக்கப்புறம் சப்பாத்தி மாவும் தேய்ச்சி வச்சிட்டேன். ஸோ 2 சப்பாத்தி, சோயா சங்க் கிரேவி, எக், இதுவே வந்து டின்னருக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும்.